உணவு வழங்கியது முடியாது. நாங்க சொன்னது செய்வோம். திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் தான் உதயமாகும். என்ன மாற்றம் கிடையாது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தான். 1969 இருந்து திமுக தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சொல்றேன், சொல்லாததையும் செஞ்சுட்டு இருக்கிறார். பெரியார் மண்ணில் பெரியார் சொன்ன ஒரு கருத்தையும் இன்னைக்கு வழிமொழிஞ்சு நாங்கள் நடைபெற்று வர ஆட்சியில் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகத்தான ஒரு வெற்றியை நாங்கள் இன்னைக்கு விழாவாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவருக்கு கட்டம் இல்லை, ஆசி இல்லை என்றெல்லாம் சொன்னவர்களாம் இன்றைக்கிடம் தெரியாமல் அட்ரஸ் எல்லாம் போய்விட்டார்கள். நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? காரமடை மேற்கொன்றியம் காலம்பாளையம் பஞ்சாயத்து சீலியூர் என்னும் ஊரில் வசிக்கிறோம். முப்பெரும் விழா. இது என்ன முப்பெரும் விழா? நம்ம தலைவரோட 100ஆண்டு விழாவாக நிறைவு நாள் விழா. அடுத்தது நமது 40க்கு நாமே என்று ஒருங்கிணைந்து பாடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா. நீங்க தொடர்ந்து இந்த வெற்றி திமுகவுக்கு இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். தலைவர் பல நல்ல திட்டங்களை மகளிருக்காக செய்யறாரு. அதனால எப்பயுமே இந்த வெற்றி தொடர்ந்து இருக்கும். தூத்துக்குடியோட கோட்டை திமுக. திமுகவோட கோட்டை. அது யார் வந்தாலும் முடியாது. திமுகவுல எவ்வளவு ஆண்டு காலமா இருக்கீங்க? 1969 இருந்து திமுக தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து. மகிழ்ச்சிங்க ஐயா. மிகப்பெரிய சாதனை மக்களுக்கு கிடைத்த வெற்றி. திராவிட மாடல் ஆட்சியை நாங்க இன்னும் 2 ஆண்டு காலத்துக்கு திராவிட மாடல் ஆட்சியை முழுமையா நாங்க செயல்படுத்துவோம். மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள், அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யற அளவுக்கு எங்களுடைய ஆட்சி நடைபெற்று வருகிறது. தளபதி மக்களுக்கு அடிப்படையான தேவைகள் அனைத்தும் இன்னும் 2 ஆண்டு காலத்துல நிறைவேற்றுவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாரோ அத்தனை திட்டங்களையும் ஏறக்குறைய 85% திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மக்கள் கொடுத்த பரிசு தான் 40க்கும் 40 என்பதை இன்றைக்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள். எந்த தேர்தல் வந்தாலும் சரி, தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் தான் உதயமாகும். என்ன மாற்றம் கிடையாது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தான். அதுக்கடுத்த உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன், அவங்க அடிப்படை குடும்பத்திலிருந்து சிறு வயதிலிருந்தே அவங்க கலைஞர் சார் கூட இருந்திருக்கிறாரு. அவருக்கு கலைஞர் சாரோட இது தெரியும். அவரோட அறிவுரை பாத்தீங்களா, பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சொல்றேன், சொல்லாததையும் செஞ்சுட்டு இருக்கிறார் நம்ம தலைவர் ஸ்டாலின் சார். அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் நல்ல வழிவகுக்கிறார். உணவு வழங்கியது முடியாது. நாங்க சொன்னது செய்வோம். அவருக்கு கட்டம் இல்லை, ஆசி இல்லை என்றெல்லாம் சொன்னவர்களாம் இன்றைக்கிடம் தெரியாமல் அட்ரஸ் எல்லாம் போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு கட்டம் யாருக்கு இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு கழகத்தினுடைய தலைவர் அவர்களை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக ஏற்றுவிட்டார்கள். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவன் இல்லை என்று சொன்னால், நம்மளை போன்ற திராவிட இனத்தையும் திராவிட மண்ணையும் திராவிடத்தையும் காப்பாற்றுவதற்கு ஒரு தலைவன் யார் என்று சொன்னால், நம்முடைய கலைஞருக்கு பின்னால் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் என்பவர் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள முடியும். வேற யாருக்கும் இந்த தகுதியும் திறனும் இல்லை என்ற ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றிங்க ஐயா.